ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவண்ணாமலை திருக்குடைகள் சமர்ப்பண ட்ரஸ்டின் சார்பாக திருவண்ணாமலை வீட்டில் இருக்கக்கூடிய முடியடி காணா அக்னி ரூபமான அருணாச்சலேஸ்வரருக்கு 2 அலங்கரிக்கப்பட்ட குடைகளை சமர்ப்பணம் செய்ய அறக்கட்டளையானது முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடங்கானது கிட்டத்தட்ட 110 வருடங்கள் பழமையானதாகும். 110 வருடங்கள் விடுபட்ட இந்த சடங்கினை சூரியனார் வழிபட்ட நாயர் ஸ்தலத்திலிருந்து வழிபட்டு 2 அழகிய வெண்குடைகளை சென்னை மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பிரதிஷ்டி பெற்ற சிவஸ்தலங்களில் மக்கள் தரிசனத்திற்காக குடைகள் வைக்கப்பட்டு மக்கள் தரிசனத்துக்கு பிறகு திரும்பவும் யாத்திரையானது தொடங்கும். இந்த தொடங்கப்பட்ட யாத்திரையானது வேளச்சேரி வழியாக செங்கல்பட்டு திண்டிவனம் வரை சென்று கீழ்பெனாத்தூர் வழியாக திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு சமர்ப்பணம் செய்யப்படும். இந்த புனித யாத்திரையானது வருகின்ற 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7 மணி அளவில் துவங்கவிருக்கிறது. இதை துவக்கி வைக்க மாண்புமிகு அமைச்சர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு அவர்கள் வரவுள்ளார். அது மட்டுமின்றி கூடுதல் மாவட்ட நீதிபதி கிருஷ்ணசுவாமி, நீதியரசர் கிருஷ்ணசுவாமி அவர்களும் வரவுள்ளார். மற்றும் ஏனைய அருளாசி கூட ஆன்றோர்கள் வரவுள்ளனர். எனவே சிவனடியார்களும் பக்த கோடிகளும் பெருந்திரளாக வந்து அருணாச்சலேஸ்வரருக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த வெண்குடைகளை வழிபட்டு அருணாச்சலேஸ்வரரின் ஆசி பெற உங்களை அன்போடு அழைக்கின்றது திருவண்ணாமலை திருக்குடைகள் சமர்ப்பண அறக்கட்டளை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சிவனடியார்களே, பக்த கோடிகளே, அத்துணை பெரியோர்களுக்கும் நமஸ்காரம் செய்த திருவண்ணாமலை திருக்கொடை யாத்திரை உபய உற்சவம் திருவண்ணாமலை திருக்கொடையினுடைய அறக்கட்டளையானது இந்த ஞாயிறு ஸ்தலம், ஞாயிறு கிராமம், ஞாயிறு ஸ்தலத்திலிருந்து சூரியனார் வழிபட்ட ஸ்தலம், சங்கிலி நாச்சியார் ஜன்மஸ்தலம், புஷ்ப பரதேஸ்வரர், புஷ்பத்திலிருந்து தாமரை வடிவத்திலிருந்து அந்த சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார். ஆகவே அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் நம்முடைய இந்த குடையானது 4 நாட்கள் யாத்திரையாக சென்று அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் இந்த குடையை சமர்ப்பிக்க உள்ளோம். ஆகவே வழித்தடங்களில் அத்துணை பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த புனிதமான குடைக்கு காசுகளோ மற்ற கெட்டியான பொருட்களை தூவ வேண்டாம். புஷ்பம் இந்த மாதிரி நாம் செலுத்தி இந்த கொடையை வெற்றிகரமாக நம்ம யாத்திரையை முடித்து சமர்ப்பணம் செய்ய அனைத்து பக்த கோடிகளும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வருகின்ற கார்த்திகை மாதம் 16 தமிழ் 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் காலை 1ஆம் தேதி 7 மணி அளவில் ஞாயிறு ஸ்தலத்தில் நம்முடைய அபிஷேகமும் ஆராதனையும் செய்து குடையினுடைய வரவேற்பு நிகழ்ச்சியையும் மற்றும் வழி அனுப்ப அந்த யாத்திரையை துவங்கி வைக்க அனைத்து பெரியோர்களும் இந்த கொடையின் கீழ் கலந்து கொள்வார்கள். ஆகவே
பெரியவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.